வணக்கம். நாம் தொடர்ந்து சகுனியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக தருமன் சூதாட்டத்தில் தன்னுடைய ரதங்கள், சேனைகள், யானைகள், குதிரைகள், பணியாளர்கள் மற்றும் தனது நாடு என அனைத்தையும் இழந்தான். எதுவும் இல்லாத நிலையில் இனி எதை பணயமாக வைத்து ஆடப்போகிறாய் என்றான் சகுனி எள்ளலாக. தருமன் சிறிதும் யோசிக்காமல் தனது 11வது ஆட்டத்தில் தன் உடன் பிறந்தவர்கள் ஒவ்வொருவராக, அதாவது நகுலன், சகாதேவன், பீமன் மற்றும் அர்ஜுனன் என அனைவரையும் இழந்தான். ஆனாலும் ஆட்டத்தை மட்டும் நிறுத்தவில்லை. தன்னை வைத்து ஆடி தன்னையும் இழந்தான். அவனை இழந்தது மட்டுமல்லாமல் இறுதியில் தன் மதியையும் இழந்தானோ தெரியவில்லை. அனைவரும் எதிர்பார்க்காத வகையில் தன் மனைவியான திரௌபதியை பணயமாக வைத்து ஆடினான். அம்மண்டபத்தில் இருந்த அனைவரும் அதிர்ந்தனர். 17வது முறையாக சகுனி தாயக்கட்டையை உருட்டினான். தருமனை பார்த்து சிரித்துக் கொண்டே, பார், இம்முறையும் நான் தான் வென்றேன் என்றான் இழலாக. அனைத்தையும் இழந்து நின்றான் தருமன். எவராலும் எதுவும் சொல்லவோ செய்யவோ இயலவில்லை, பீஷ்மர் உட்பட. அந்நேரம் சகுனி தன் மனதினில் இந்த குருவம்சத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்து விட்டதை எண்ணி மகிழ்ந்தான். குருச்சேத்திர போர் துவங்கியது. இவன் இறுதியில் பாண்டவர்களில் ஒருவனான சகாதேவனால் கொல்லப்பட்டான், அதாவது குருஷேத்திர போரில். சகுனியின் மகனான உல்லுக்கானும் அர்ஜுனனின் மகனான அபிமன்யுவால் கொல்லப்பட்டான். ஆனாலும் அவன் தந்தைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிட்ட மகிழ்ச்சியில் இருந்தான். பின்பே மரணம் அடைந்தான் என்பதே குறிப்பிடத்தக்கது. சகுனியின் சகாப்தம் நிறைவுற்றது.